Hi viewers, welcome to 70 Investments. 70 Investmentsல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது moss stitch or granite stitchன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டிச் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த moss or granite stitch வந்து blankets, cardigams, sweaters, dresses, handbags, clutches மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். ரொம்ப அழகான ஸ்டிச் இது. ஸோ ஃபஸ்ட் வந்து செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த moss stitch பேட்டர்னை எப்படின்றத பார்க்கலாம். இந்த moss ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் செயின்ஸ் போடணும். 2, 4, 6, 8, 10, 12 அந்த மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் செயின்ஸ் போடுங்க. நான் இங்கே வந்து 28 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 28 செயின்ஸ் நான் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹூக்லேருந்து 4th செயின், அதாவது 1, 2, 3, 4 செயினில் நான் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா ஃபஸ்ட் சிங்கிள் crochet, insert the needle in the thread and yarn over the needle, pull over the needle. ஓகே, ஸோ இதுதான் சிங்கிள் crochet. அப்புறம் ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. கீழே இருக்க பேஸ் செயினில் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க செயினில் அதே மாதிரி சிங்கிள் crochet போடணும். நீடில் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி புல் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் crochet வந்துடும். திருப்பி ஒரு செயின் போட்டு கீழே இருக்க பேஸ் செயினில் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் crochet போடுங்க. அகைன் ஒன் செயின், skip the base chain and then do single crochet in the next chain. One chain, skip the one chain in the base chain and then single crochet in the next chain. ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ moss stitch இதுதான் moss stitch. ஓகேங்களா, இதே பேட்டர்ன் தான் நீங்கள் த்ரூ அவுட் த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ ஒன் செயின், skip one chain and then do single crochet in the next chain. ஸோ இது மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நியூ பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி நியூ பேட்டர்ன்ஸ் எப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிசைன்ஸ் பண்ணலான்றதையும் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் கொடுப்பேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பிஃபோர் வீடியோஸில் சிங்கிள் crochetலாம் எப்படி போடணுன்றதை டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டில் வந்துட்டேன், ஃபைனலாக வந்துட்டேன். இப்போ ஃபைனலாக இருக்க ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க லாஸ்ட் செயினில் சிங்கிள் crochet பண்ணிடுறோம். இன்சைட் த நீடில் இந்த yarn over the needle, pull over the yarn through the needle. ஓகே, ஸோ தட் சிங்கிள் crochet ரெடி ஆகிடுச்சு. ஸோ 1 row முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரோக்கு என்ன பண்ணணும், 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 2 செயின் போட்டு அந்த ஒர்க்கை திருப்பிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த கேப் ஒன்று விட்டோம் இல்லையா, ஒரு செயின் போட்டு ஸ்கிப் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அதில் இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கணும். அகெயின் ஒரு செயின் பண்ணிவிட்டு திருப்பி அந்த செயின் கேப் இருக்குது இல்லைங்களா, பிஃபோராக போட்ட செயின் கேப், அதில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet பண்ணணும். அகெயின் ஒன் செயின், ஃபர்ஸ்ட் ரோவில் பண்ண செயின் கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet பண்ணணும். இந்த பாருங்கள், பிஃபோராக பண்ண ஃபஸ்ட் ரோ செயின் கேப் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் crochet பண்ணிவிடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு அதே மாதிரி அந்த செயின் கேப்பில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet, ஒன் செயின். இப்போ என்னவும் பேஸில் அந்த ஆல்ரெடி நம்ம போட்ட சிங்கிள் crochet வந்து ஸ்கிப் ஆகிடும். இந்த ஃபஸ்ட் ரோவில் சிங்கிள் crochet போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது ஸ்கிப் ஆகி ஆல்டர்னேட்டிவாக வரும். அந்த செயின் கேப்பில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் moss stitch. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி அகைன் அந்த செயின் கேப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிங்கிள் crochet, ஒரு செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் crochet அண்ட் தென் ஒன் செயின், இப்படி பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த செயின் கேப் தெரியும். அந்த செயின் கேப் ஆல்ரெடி போட்டோம் இல்லைங்களா, 4 செயின் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த செயின் கேப் வரும். ஸோ அந்த இடத்துல இந்த சிங்கிள் crochet போட்டு இந்த செகண்ட் ரோவை முடிச்சிடும். இப்போ தேர்ட் ரோவும் அகெயின் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி தான் அந்த செயின் கேப் இருக்கு பிஃபோர் ரோவில் போட்ட செயின் கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சிங்கிள் crochet போட்டு ஒன் செயின் அண்ட் தென் insert the needle in the chain gap and then do the single crochet, again one chain and then insert the needle in the chain gap, do single crochet, then again one chain, insert the needle in the chain gap, do single crochet
அகைன் 1 செயின். இதே மாதிரி இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக அந்த வரும். பிஃபோர் நம்ம போட்டு சிங்கிள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த செயின் கேப்பில் போடுறப்ப அந்த பேட்டர்ன் வந்து ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன்ஸாக வரும். இது ரொம்ப ஈஸியான பேட்டர்னும், நீங்கள் கடகடன்னு போட்டுடலாம், ஸ்பீடாக போட்டுடலாம் இந்த பேட்டர்னை. நீங்கள் பெரிய பிளாங்கெட்ஸ் இல்லை பெரிய பெரிய டிசைன்ஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக யூ கேன் ஏபிள் டு ஃபினிஷ் இட் சூன். ஸோ அகெயின் இந்த லாஸ்ட் வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டில் அதே மாதிரி ஒரு செயின் கேப் இருக்கும். அந்த செயின் கேப்பில் சிங்கிள் க்ரோஷே பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ 3rd row முடிஞ்சிடுச்சு. செயின் கேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ 4th row அகெயின் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே தான் அந்த செயின் கேப்பில் சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 செயின், இது பாருங்கள் இந்த கேப் தெரியுது இல்லைங்களா, அதுதான். அகெயின் 1 செயின் அண்ட் தென் டூ த சிங்கிள் க்ரோஷே இன் த செயின் கேப். இதே மாதிரி இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்படி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கவுண்டிங் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக செயின் கேப்பில் பார்த்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா பேட்டர்ன் பெருசாகிடும், ஒரு மாதிரி பேட்டர்ன் வந்து சரியாக இருக்காது. ஸோ பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ இப்போ லாஸ்ட் ரோ முடிச்சுட்டு அகெயின் 2 செயின் போட்டு அதே பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த 5th row நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த டிசைன் வந்து ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன். இது இந்த மாஸ் ஸ்டிச் பேட்டர்ன்றது க்ரோஷேயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே என்னோடய வீடியோஸில் 1 by 1 நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும், நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம டிசைன்ஸ் போட யூஸ் ஆகும். ஸோ இப்போ 5th row முடிச்சுட்டேன். அகெயின் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு 10 rows போட்டிருக்கேன். இதை பாருங்கள், 10 to 12 rows நான் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் ரோ உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். அதே பேட்டர்ன் தான். 1 செயின் போட்டு அந்த செயின் பிஃபோர் ரோவில் இருக்க செயின் கேப்பில் 1 single crochet, 1 chain, insert the needle in the chain gap and then do the single crochet. ஸோ இப்போ முடிச்சிட்டேன்னா ஸோ yarn கட் பண்ணி நாட் போட்டுருங்க. ஸோ இதுதான் நம்மளோட மாஸ் ஸ்டிச் இல்லை கிரானைட் ஸ்டிச்சுன்னு சொல்லக்கூடிய பேட்டர்ன். ஸோ இந்த எக்ஸஸ் த்ரெட்டை இந்த மாதிரி அந்த பேட்டர்ன்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். தட்ஸ் இட். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு சும்மா மெஷர் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ வந்ததுன்ட்டு. 3 inch ஹைட்டு அண்ட் தென் 5 inch விட்த்தில் நான் பண்ணியிருக்கேன்.